சிலுவை நமக்கு செய்த நன்மைகள் என்ன? சிலுவை நமக்கு செய்த நன்மைகள் என்றால், முதல்ல நம்மை ஒப்புரவாக்கி ரட்சிப்பளிக்கிறது. அதான் ரோமர் 5:10 பார்க்கணும். அதற்கு பின்பாக இந்த பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறது. கலாத்தியர் 1:4. அடுத்து அவருக்கு சமீபமாக்குகிறது. அதுதான் நம்ம எபேசியர் 1:7 பார்க்குறோம். அதற்கு அடுத்து அது நமக்கு மீட்பை அருளுகிறது, மீட்பை விடுக்கிறது. அதற்கு அடுத்து அது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. எபிரேயர் 13:12. அப்போ இதெல்லாம் அது சிலுவை நமக்கு செய்கிற நன்மைகள். அடுத்து சிலுவையில் அவர் அறையப்பட்ட போது அவருடைய விழாவை ஒரு போர்ச்சேவகன் கொத்தினான். அதை கொத்தின போது தண்ணீரும் இரத்தமும் வந்தது என்று சொல்லப்படுகிறது. வேத ஆய்வாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் இதை எப்படி சொல்கிறார்கள் என்றால், அந்த தண்ணீரும் இரத்தமும், இரத்தம் அவருடைய அந்த மீட்பு, ரட்சிப்பை குறிப்பதாக, நம்மை மீட்பதை குறிப்பதற்கு ரட்சிப்பிற்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த தண்ணீர் என்பது அவருடைய அந்த தெய்வீக வாழ்வு நமக்கும் நமக்குள்ளும் அது புறப்பட்டு, நமக்காக நமக்குள் புறப்பட்டு வந்ததை குறிப்பிடுவதாக சொல்லப்படுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 5:14 பார்த்தோம்னாக்கா, இவர் அந்த ஆதாம் இவருக்கு முன் அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆதாம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளம். அப்போ ஒரு விஷயம் நமக்கு என்ன தெரியுது பாருங்க, அந்த ஆதாமுடைய விழாவிலிருந்து மனைவியாகிய ஏவாள் உருவானாள். இந்த ஆதாமுடைய விழாவிலிருந்து சபையாகிய மணவாட்டி உருவானது. அது ஒரு அழகான ஒரு ஒப்புமை. யோவான் நற்செய்தி நூலில் தான் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம். யோவான் இவரை குறித்து அதிகமாக எழுதினவர். அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதிய யோவான் சொல்றாரு, குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று அங்கே வெளிப்படுத்தப்படுவதை சொல்லப்படுகிறது. அதையும் தாண்டி 1 யோவான் 5:6 இயேசு கிறிஸ்துவானவர் தண்ணீரினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். தண்ணீரினால் மாத்திரமல்ல, இரத்தத்தினாலும் வந்தவர். இத ஆவியானவர் சத்தியமானவர், ஆகையால் அவர் இதை சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இதெல்லாம் மறைபொருள். அப்ப சிலுவை கொடுக்கிற நன்மைகள், சிலுவை கொடுக்கிற உண்மைகள், இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், சிலுவைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து விட்டு சிலுவையை ஏற்றவரை நாம் மறந்து விடுகிறோம். சிலுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. சிலுவையை வணங்குவது, சிலுவையை பார்த்து முத்தமிடுவது, சிலுவையை பார்த்து எல்லாம் செய்கிறோம். நிறைய சிலுவைக்கு முக்கியத்துவம், சிலுவையை கடவுளாக மாற்றி சிலுவையை பார்த்து அப்படியெல்லாம் செய்வது தவறு. இவரால் சிலுவைக்கு மேன்மை. சிலுவை ஒரு அன்பின் அடையாளமாக, இன்றைக்கு அன்பின் சின்னமாக அதை பார்க்கலாமே ஒழிய சிலுவையை கடவுளாக மாற்றக்கூடாது. சிலுவையை ஏற்றுக்கொண்டவர் நம்முடைய கடவுள், நம்மை மீட்டவர் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சிலுவை, அந்த சிலுவை வாழ்வு நம் வாழ்வை மேம்படுத்தும். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.